மப்பு மந்தாரமா இருக்குது. மழை வர சமத்தி அடிக்க போது போல இருக்கே. கூட்டி வச்சு விட்டேன். அவன் போய் கையோட கூட்டு வந்துடணும் ஸ்கூல்ல இருந்து. ராணி இங்க போகுது ஸ்கூலுக்கு போகுது. ராணி இல்லடி நானும் வரேன். யாருது ஸ்கூலுக்கு போற? ஆமா ஸ்கூலுக்கு தான் போற. பசங்களை கூட்டு வந்துக்க. நீ எங்க தானே போற? ஆமா ஆமா மழையா வர மாதிரி இருக்குல்ல, மப்பு மந்தாரமா இருக்குல்ல. எங்க மழையில நஞ்சினா ஆட்டை போட்டு வரப்போ தண்ணிக்கு சொல்லிட்டு நாளை போய் கூட்டு வரலான்னு போற பையனை. சரிவா பெல் அடிக்க போறாங்க. மழையே பெய்யல, அதுக்குள்ள இது கொடை வச்சிருக்க. திடீர்னு மழை வந்துச்சுன்னா அதுக்கு தான் கொடையோட வந்திருக்கேன். நீ வா கூட உள்ள. மழை தான் வரல, வா போலாம். மணி வர ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுங்க எங்கன்னா விளையாட்டுக்கு போயிடுங்க. அதுங்க தேடி கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் சரிதான். 3 நாள் மாமியார் தான் வந்தது பசங்களை கூட்டு போறதுக்கு. நீ எங்க போயிட்டா? நான் எங்க போயிட்டேன்? சரி ஞாபகமே இல்லையா? ஏதாவது வேலையா இருந்திருப்பேன், அதனால வந்திருப்பது. இன்னைக்கு கூட உங்க மாமியார் தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன் நான். என் மாமியார் தான் போக சொன்னேன். அதுக்கு கை வலி கால் வலி உட்காந்து இருக்குது. ஏன் என்னாச்சு? காலைல இருந்து சரியான வேலை போடுது வீட்டுல. ஆமா ஆமா மாப்பிள்ள வந்திருந்தாரு, ஓடி ஓடி வேலை செஞ்சிருந்தது. அதான் கை வலி கால் வலின்னு உட்காந்து இருக்குது காயத்துல வலின்னு. நம்ம ஒரு வேலை சொன்னா செய்யாத என்ன? அவங்க பொண்ணு அவங்க மாப்பிள்ள அப்படின்னா ஓடி ஓடி வேலை செஞ்சுருக்கோம். எல்லா வீட்லயும் அப்படிதான் இருக்குங்க. எங்க வீட்டுல இருக்கு போச்சு. இன்னும் ஆளாக்கான ஒரு வாரம் ஆச்சு. வீட்டை மறந்துட்டு அப்படியே பொண்ணு வீட்லயே உட்காந்து விடுறது எங்க மாமியார். ஒரு வாரம் ஆச்சா போய் ஃபோன் பண்ணி வா வீட்டை பார்த்துக்கோ பசங்களை பார்த்துக்கோ அப்படி சொல்லி கூப்பிட்டா வரேன்னு சொல்லி அங்கேயே ஏமாத்தி இருக்குது. உங்க மாமியார் வந்ததுன்னா நீ நல்லா நூறு சுத்தத்துக்கு கரெக்டா இருக்கும். வீடு போய் உட்காந்து கதை பேசுறதுக்கு. இப்போ வீட்டு வேலை நீ செய்யறதுக்கு கஷ்டமா இருக்குல்ல? அது நம்ம நிஜம்தான். வீட்டு வேலை செய்யணும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு அம்மா. காலையில 5 மணிக்கு எழுந்துக்கணும், வாசல பெருக்கணும், கோலம் வைக்கணும், காப்பி போடணும், டிஃபன் செய்யணும், சாப்பாடு செய்யணும். ஐயோ சாமான் துளக்கணும், துணி துவைக்கணும், வீட்டை பெருக்கணும், எவ்வளோ வேலையம்மா. எங்கன்னா ஆஃபீஸில் போய் வேலை செஞ்சிருந்தா கூட 30,000 40,000 சம்பளம் கொடுப்பாங்க. இந்த வீட்டில் வேலை செஞ்சு 3 வருஷம் வச்சு இவ்வளோ வேலை. என்ன பண்ணுறது? சின்ன வயசுல நல்லா படிச்சிருந்தேன்னா காலேஜ் போயிருந்தேன்னா ஆஃபீஸில் போய் வேலை செய்யலாம். எங்கே படிக்க வச்சாங்க நம்மள? வயசுக்கு வந்தவொடனே ஸ்கூலுக்கு போகக்கூடாது, எங்கே போகக்கூடாதுன்னு வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. ஒழுங்காக தான் படிச்சிருந்தேன் நான். ஆமாம் வயசுக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அந்த காலத்தில் வேறு பாவாடை சட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க 8வது 9 10வது பசங்களுக்குலாம். இப்போ தான் சுடிதார்லாம் கொடுக்குறாங்க யூனிஃபார்மாக. பாவாடை சட்டை போட்டு எங்கள் பெரிய பொண்ணான பெரிய பசங்க போட்டு போவோம். அதுக்கு பயந்து எங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்கூலில் வந்து படிட்டாங்க. நீ வேற குண்டா இருக்கல, அதனால தான் படிக்கிருப்பாங்க. 2 குழந்தை பிறந்த பிறகு நல்லா குண்டா. ஸ்கூல் போகும்போது நல்லா ஒல்லியா தான் என்ன தெரியுமா? அப்படி அப்போ குழந்தை பிறந்த பிறகு தான் குண்டாயிட்டேன். ஆமா அது 2வது குழந்தை சஞ்சு பிறந்த பிறகு தான் குண்டாயிட்டேன். ஒருத்தரோட உடம்பு வாட்டம் அந்த மாதிரி. நான்லாம் குழந்தை பிறந்த பிறகு ஒல்லி ஆயிட்டேன். நீ இப்போ குழந்தை பிறந்த பிறகு குண்டாயிட்டேன். அதுவும் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணாங்க பாரு. முதுகு இதில் எதுனா எலும்பு வச்சு தச்சிட்டாங்களான்னு தெரியல. ஒரே முதுகு வலி. அப்போ குண்டானது தான். இன்னும் நானும் ஒல்லியாவது எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். இன்னும் ஒல்லியாக முடியல. முதுகு இதில் எதுவும் வச்சு தைக்க மாட்டாங்க. அது வந்து ஆபரேஷன் பண்ண இதில் குனியக்கூடாது நிம்மக்கூடாது பூச்சி நின்றுருப்பேன். கொஞ்ச நாள் ஆன பிறகாவது குஞ்சு நின்று வேலை செஞ்சேன்னா உடம்பு கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும். அப்படியே பூச்சி நின்று போகிறது. அதை குண்டாயிட்டு இருக்கேன். இனிமேல் தினமும் வாக்கிங் போகணும். அப்பயாவது உடம்பு குறையதான் பார்க்கலாம். வா வேகமாக போகலாம். மழை வர மாதிரி இருக்கு. நைட்டு பெஞ்ச மழைக்கே எவ்வளோ தண்ணி பார்த்தியாங்க? போலாம் மாட்டா நிற்கிது. இன்னும் மழை காலம்லாம் வேற இருக்குது. அந்த மழை பெய்யும் போதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையா? முன்னாடி தான் நம்ம ஊரில் மழை பெஞ்சா தண்ணிலாம் ஓடி போயிடும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே நிற்கவே நிற்காது. இப்போலாம் தண்ணி போகிற வழியில வீடு கட்டி வச்சுட்டாங்க. தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லாமல் நிற்கிது. நைட்டு ஒரு காற்று அடிச்சது 7 மணிக்கா 8 மணிக்கா எப்படி அடிச்சது பற்றி புயல் கற்ற மாதிரி டக்குன்னு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. லேசாக ஒரு காற்றடிக்க கூடாது, லேசாக தூர போடக்கூடாது. டக்குன்னு கரண்ட் ஆஃப் பண்ணிடணும். வானத்துலேருந்து ஒரு துளி அப்படி வந்து பூமி விழுந்துடக்கூடாது. ஏண்டி கரண்ட் ஆஃப் பண்ணுறது நல்லது தானே? அந்த காற்றடிச்சு உயர்கிற அந்த இருந்து வந்துச்சுன்னா என்ன மெச்சிங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் முன்னெச்சரிக்கையாக வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. மழை பெய்யும்போது காற்றுலாம் அடிக்கும்போது. ஆனால் கரண்ட் இல்லாமல் கொசுக்கடியில் உட்காந்து இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? மழை பெஞ்சா கரண்ட் ஆஃப் பண்ண தான் செய்வாங்க. எனக்கு காற்றடிச்சு ஆஃப் பண்ணாமல் வச்சுக்கோங்க. பார்த்து வழுக்க போகுது. பார்த்து சேராக இருக்குது. இது நாக மரம் தானே? இது பழம் இருக்குதா பாரு. விநாயகர் சதுர்த்திக்குலாம் நல்லா பழுக்க ஆரம்பிச்சிடும். அங்கங்கே பழுத்தது விற்கிதடியா? நம்ம ஊரில் தான் பழுக்காம இருக்குதுன்னா. நம்ம ஊர் மரம் வேற மாதிரி பழுது. கீழே 1 2 விழுந்து நல்லா இருக்கும். கழுவிட்டு சாப்பிடலாம். ஒன்று கூட இல்லையாம்மா? பழுத்தா தானே கீழே விழா. எல்லாமே காயா இருக்கே. பழுக்கிறதுக்கு எப்படி 10-15 நாள் ஆகும். எங்கள் அம்மா வீட்டெல்லாம் அந்த ஏரிக்கால் ஓரமாக 12 நாகமரம் இருக்கும் தெரியுமா? நாங்கள் வந்து ஸ்கூலில் லீவ் விடுற டைம்லலாம் சொல்லிவிடுவோம். இந்த மாதிரி சனி நான் லீவ் விடுறாங்களே, இப்போ காலையில் 6 மணிக்கெலாம் வந்து 4வது நாகமத்தாண்டு வந்துரு, 5வது நாகமத்தாண்டு வந்துரு அப்படி சொல்லிவிடுவோம். எங்கள் தெரு பசங்க பக்கத்து தெரு பசங்க எல்லாரும் ஒரு 10-15 பேர் சேர்ந்து போயிட்டு காலையில் நாகப்பழம் ஒரு கவர் ஃபுல்லாக பறிச்சு வரும் தெரியுமா? அப்படியா? 12 நாகமரம் வந்துச்சு ஊரில். ஆமாம் ஒரு நாகமரமும் எவ்வளோ பெருசு இருக்கும் தெரியுமா? நாகமரத்தில் பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்களே, பாம்பு இருக்குதா? நான் பார்த்து இது வரைக்கும் இல்லை, ஆனால் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நாகமரத்தில் போயிட்டு நிறைய நாகப்பழத்தின் வந்து அதில் உப்பு போட்டு ஊற வச்சு சாப்பிட தெரியுமா? செம்மையாக இருக்கும். லீவ் நாள் அதான் எங்களுக்கு டிஃபன் சாப்பாடு எல்லாமே. ஜாலியாக வாழ்ந்துருக்கீங்க. எங்கள் ஊர்லலாம் அந்த மாதிரிலாம் கிடையாதுப்பா. ஆனால் எங்கள் ஊர் தான் மஸ்ட் இருக்கும். ஒரு பாட்டை சொல்லுவாங்க பாரு. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்ல கட்டி ஆட்டம் போட்டோமே. அந்த மாதிரி எந்நேரமும் வெயில் காடு மேடு மலை மரம் ஏரி குளம் குட்டை இப்படியே தான் சுற்றின்னு இருப்போம். அதுதான் சதீஷ் கேட்பான். நீ மட்டும் சின்ன வயசில் ஜாலியாக அங்கே சுற்றின இங்கே சுற்றின விளையாடுன்னு சொல்லியே எங்கெல்லாம் வெளியில் விடுறியா விளையாடுறதுக்கு அப்படி சொல்லிட்டு சண்டை போடுவான். நம்ம சின்ன வயசு எப்படி இருந்தால் அப்படி இருந்தால் சொன்னது தப்பு. அதை வச்சு பேசுவாங்க. அந்த காலம் வெள்ளந்தி காலம். யாரையும் குழந்தைங்களாம் பிடிச்சி போக மாட்டாங்க. ஏதோ தப்பு தண்டை நடக்காது. இந்த காலத்தில் வெளியில் நம்ம வீட்டு வாசலில் பசங்க விளையாடுறதுக்கே பயமாக இருக்குது. காலம் தான் கலிகாலமாக போச்சு. அந்த நாகப்பழத்தை கிளீன் வந்து கீழே அப்படியே உளுக்கி விடுவாங்க. ஃபேமிலி பசங்க ஏறி நாங்கள் கீழே அதில் தான் பொறுக்கி ஏற்றுன்னு வருவோம். நேற்று வந்து கழுவிட்டு அதில் உப்பு போட்டு ஊற வச்சு சாப்பிடுவோம். ஆனால் நாகமரத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு எங்கள் அம்மாவுக்கு செஞ்சிருந்து வச்சுக்க கொம்பு எடுத்து பட்டையாக அடிப்பாங்க தெரியுமா? செம்ம அடியாக வாங்குவோம். ஊரும் சுற்றும் நல்லா அடி வயனு சுற்றி இருந்துருக்கீங்க. நான் பிறந்ததான் பேசிட்டு இதெல்லாம் கிடையாது. இந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தது தான் கிராமம். ஓஹோ, இப்போ கிராமத்து வாழ்க்கையெல்லாம் இப்போ தான் அனுபவிக்கிறேன். ஆமாம் சின்ன வயசுலலாம் வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருந்தாங்க. சரிவா நம்ம கதை முடிஞ்சு போன கதை.
பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டு வா சீக்கிரம் போலாம். போ போ. நாகப்பழத்து மேலேயே கண்ணா இருக்கு. அடுத்த வாரம் வந்து பார்க்கணும் பழுத்திருக்கான்னு. வா பழக்கம் பழுத்துச்சுன்னா சொல்கிறேன். அத்தனை வந்து கூட கொடுக்குறேன். சரிடி. இந்த மரத்தை பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள். சீக்கிரம் வா தாயே, பாட்டு பாடிட்டு இருப்பேன். என் மாமியார் மாதிரி இருக்குது இது. நான் பாட்டு பாடினா யாருக்கும் பொறுக்க மாட்டேது. அந்த நினைவுகள் திரும்பிட ஏக்கங்கள். கீதா சீக்கிரம் வா, மணி ஆகுது. என் வீட்டுக்கு கூட நான் அப்படி வேலை செஞ்சது கிடையாது. ஆனா உங்க வீட்டு கல்யாணத்துக்கு இப்படி ஓடி வேலை செய்யறேன் பத்தியா? கடைசியா நீ எனக்கு தரப்போன்னு தெரியல. ஏண்டியா 2 தேங்காய் போய் எக்ஸ்ட்ரா தரண்டியா? என்னது 2 தேங்காய் போய் எக்ஸ்ட்ரா தையா? அதுக்கு இப்ப மகனே போடு வேலை செஞ்சுன்னு இருக்க. இப்போதான் வேலையை ஆரம்பிச்சிருக்கோம், கல்யாண வேலையை. இன்னும் மார்க்கெட்டுக்கு போகணும், இந்த அரிசியை போய் அரைச்சி எடுத்துன்னு வரணும், இன்னும் கடலைப்பருப்பு அரைக்கணும், இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது. இதுக்கே சொல்லிக்கிறேன். இன்னும் மளிகை சாமான் வாங்கிறதுக்கு வேறு போன தனியாக காய்கறி வாங்கணும், எவ்வளோ வேலை இருக்குதுன்னு வாழை மரம் வேறு வாங்கணும். இன்னும் வேலையே இன்னும் ஆரம்பிக்கல. இப்போ தான் ஃபஸ்ட்டே போயின்னு இருக்கோம். அதுக்குள்ளே உடஞ்சி போனால் எப்படி ஏறு வண்டியில் ஏறு போகலாம். முதல் மாவு மிஷினில் எதுவுமே இந்த பச்சரிசி அரைச்சிடலாம், பலகாரம்லாம் செய்யறதுக்கு வேணும். இன்னும் கடலைப்பருப்பு வேறு வாங்கி மிஷினில் அரைக்கணும், லட்டுலாம் சூடுறதுக்கு வேறு வேணும். ஃபுல்லாக ஆளுக்கு 2 லட்டு வேறு தரணும் வீட்டுக்கு. இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது. ஏறு வண்டியில் ஏறு. இதெல்லாம் எனக்கு தேவையா? சாப்பிட்டோமா வீட்டில் படுத்து தூங்கணுமான்னு இல்லாமல் நானே போய் வாண்டடா போய் மாட்டேங்கிறேன். இந்த மாதிரி இன்னைக்கு நீ எங்கள் வீட்டுக்கு வேலை செஞ்சேன்னா உன் பொண்ணு பெருசாகி அது கல்யாணம் பண்ணும்போது நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வேலை செய்வேன். புரியுதா? ஏறு. அப்பா இப்போதான் 3ஆவதே படிக்கிறா. அவள் பெருசாகி அவள் கல்யாணம் பண்ணும்போது நம்ம வந்து வேலை செய்வாங்க. நான் பார்த்து நோக்கான இருப்பேன். அடுத்துனே வேலை செய்யாதீ. வாடி கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன் உனக்கு. கூல்ட்ரிங்க்ஸா? அப்போ கிளம்பு. போலாம். ரைட். ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்க்காக ஆள் கவுந்துச்சு பற்றி அப்படியே. சரி, இன்னும் மிளகாத்தூள் வேற அரைக்கணும், மிளகா தனியாக அதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்குறேன். போய் அரைச்சின்னு வந்துடுனே. என்ன மட்டும் பேசுனா சொல்ற? நீ வாடி கூட. இங்கே அரைக்க வேண்டிய பொருள் நிறைய பொருள் இருக்குது. ஒன்று ஒன்றா வாங்கி கொடுக்குறேன், அரைச்சி எடுத்துன்னு வந்துடு. 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சு செய்ய முடியும். ஒருத்தரே செய்யணும்னு கஷ்டம். இன்னும் பரிமளக்கா வீட்டில் போய் வாழை மரத்தை வேறு வெட்டணும். நாளைக்கு வெட்டினா போதாதா? இப்போ சாயங்காலமே பாட்டு போட்டால் தான் நம்ம வீட்டில் கல்யாணம்னு தெரியும். வாழை மரம் நெட்டு அந்த குத்து விளக்கு மாதிரி 2 இருக்கு பற்றியா, அந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு அது வெல்கம் போட்டுருக்கோம் பாரு. அதில் லைட்டு பொண்ணு வீட்டு சுற்றி சீரியல் செட்டு வேறு மாட்ட சொல்லணும். அதுக்கெல்லாம் இப்போ வாழை மரத்தை வெட்டி எடுத்துன்னு போய் கட்டினா தான் காலையிலேயே இப்போலேருந்து பாட்டு போட்டுடலாம். காலையில் பிள்ளையர் பாட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் நீ கல்யாணம் வீடியோ களை கட்டும். ஊர் ஃபுல்லாக தெரியும் நம்ம வீட்டில் கல்யாணம் இருக்குன்னு. வந்து போனவங்களுக்கு ஞாபகம் வரும். சரி, எங்க போனோமோ சீக்கிரம் போ. முதல்ல நேரா கூட்டிட்டு கடைக்கு வண்டி விடு. இந்த விஷயத்தில் இவ குறியா இருக்கிறாமா. ஜில்லு ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்துட்டியா? என் மாமியார் போய் கூட்டு வரேன் சொல்லிடுச்சு. எனக்கு கடைக்கு போய் அந்த வேலையை முதல்ல முடி சொல்லிடுது. உன் பசங்களை கூட்டு வரலையா? எங்க வீட்டுக்காரையா கூட்டு வர சொல்லிட்டேன். ஏண்டி அவர் நைட்டுக்கு தானே வருவாரு? நைட்டே கூட்டு வருவாரு? இல்ல வேலை சீக்கிரமா முடிச்சா. காலை சீக்கிரமா போயிட்டாரு 5 மணிக்கெல்லாம். வேலை சீக்கிரமா முடிச்சா வந்து இருக்காரா. அதான் பசங்களை கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இது ஒரு அதான் போச்சு. கதவை திறந்து போட்டு எங்க போன பரிமளா? இந்த வரேங்க. மழை வருமா வராதா? தண்ணி வேறு திறந்து விட்டு வந்துருக்குறேன். காலையிலேருந்து நல்லா வெயில் காஞ்சுது. இப்போ என்ன வானம் முடின்னு வருது. மழை காலையது வெயில் காலையது எதுவுமே தெரியல. எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் காயும் ஒன்றும் புரிய மாட்டுது. வந்துட்டீங்களா? நீ எங்கடி வெளியில இருந்து வர? வீட்டு பையன் தோட்டத்துல தாங்க இருந்தேன். துணி துவச்சிருந்தியா? துணியே காலையில துவச்சி மடிச்சு வச்சிட்டேன். ஆடிப்பட்டம் தேடி வரைக்கும் சொல்லிருக்காங்களே, அதான் கொஞ்சம் பூசணிக்காய் விதையும் அவரை விதையும் விதைச்சிட்டு வரேன் பின்னாடி. அப்படியா? போன வருஷம் கூட அவரைக்காய் நல்லா காய்ச்சது இல்லை நம்ம வீட்டில்? ஆமா, தோட்டத்துல வேலையை போறது சந்தைக்கு எடுத்து போறதுக்கே கரெக்டா இருக்குது. இது நம்ம வீட்டு பின்னாடி இடம் காலையில இருக்குது. அது போட்டு நான் வீட்டுக்கு வச்சுக்கிறேன். அப்படியே அக்கா மரத்துல கேட்கறவங்களுக்கும் கொஞ்சம் விலைக்கு கொடுப்பேன். பரவாயில்ல, நம்ம வீட்டை சுற்றி இடம் இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் இங்கேயே போட்டு இங்கேயே விளை வச்சுக்கிற நீ. ஆமா, நம்ம என்ன பெரிய சிட்டில இருக்கிறோம், கிராமத்துல தானே இருக்கிறோம். நமக்கு இடம் இருக்குது. வாழை மரம் இருந்து மாமரத்துல இருந்து அவரை கட்சியில இருந்து பூசணி கட்சியில இருந்து எல்லாமே போட்டு வச்சுக்கிறேன் நானே. வாழை கூட நிறைய கொலை விட்டுருக்கு. எங்க வாழை கூட சொன்னா ஞாபகம் வருது. பெரிய பொண்ணு வந்து 2 வாழை மரம் கேட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு அவங்க வீட்டை இறக்கிறீங்களா? அப்படியா? முன்னாடியே சொல்லக்கூடாது. மழை வர மாதிரி இருக்குதா? மழைலாம் ஒன்றும் வராது. லேசா தூரம் தான் போடும். அப்படி போட்டா கூட போய் டக்குன்னு போய் வெட்டி எடுத்துன்னு போய் அவங்க வீட்டை வாசல கட்டி விட்டுருங்க. 2 மரம் வந்து நாளைக்கு தான் கேட்டிருக்கா. சக்கரத்துல எடுத்துன்னு போய் கட்டணுமா. இப்போ 2 மரம் மட்டும் வெட்டிக்குங்க. இல்ல, ஆடி மாசத்துல கல்யாணம் வச்சிருக்காங்க. ஆமா, ஆடியில வச்சிருக்காங்க. ஆடியில கல்யாணம் வச்சு நான் எங்கேயும் பார்க்கலடி. அந்த காசுல வந்து விதையெல்லாம் போட்டு பயிர் உருவாக்க நேரம். அதனால ஆடி மாசம் வந்து கோயில் திருவிழா, அந்த திருவிழா, இந்த திருவிழா, விதை விதைக்க திருவிழா அப்படின்னு வச்சிருந்தாங்க கல்யாணத்துக்கு. அப்போ காசு இருக்காது விவசாயிங்க கிட்ட. அதனால தை மாசமா நிறைய கல்யாணம் வச்சிருந்தாங்க. அப்பதான் வந்து அறுவடை காசுலாம் கிடைக்கும். பொண்ணுக்கு போட வேண்டிய நகை நட்டு சீசனத்துல வாங்கி தர முடியும் சொல்லிட்டு ஆடி மாசம் கல்யாணம் வைக்காம முக்கால்வாசி தை மாசம் கல்யாணம் வச்சாங்க. விவசாயம் இருந்தது அது மாதிரி பண்ணாங்க. இப்போ நான் எல்லாரும் விவசாயம் இருக்கிறாங்க. மாப்பிள்ளை வந்து ஆஃபீஸில் வேலை செய்யாது. கடை வச்சிருக்காங்க பொழுது. ஆஃபீஸில் கடை வச்சுக்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா, மளிகை கடை, பெரிய கடை. அதனால அவங்க விவசாயத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, வச்சுக்கிறாங்க. அப்படியா? அதனால ஆடி மாசம் கல்யாணம் வைக்காம இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கு தான் நினைக்கிறேன். இந்த காலத்துல என்னென்னமோ புதுசு புதுசா நடக்குது. சரி, நடக்கட்டும். நீங்க முதல்ல வாழை மரத்தை பெரிய கொலையை விட்டுருக்கா பார்த்தா 2 எடுத்து போய் பெரிய பொண்ணு வீட்டில் கட்டிட்டு வந்துருவான். நமக்குன்னா வந்தது வாழை மரம் கேட்டாங்களா? காசு வாங்கிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டே இல்லையா? அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவா. எது கொடுத்துருவாளா? இடையே முன்னாடியே காசு வாங்க வேண்டியது தானே. ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேற, வியாபாரன்றது வேற. முன்னாடியே காசு வாங்கி வைக்க வேண்டியது தானே. எங்க மரத்தை எடுத்து வந்து கட்டு அப்படின்னு சொல்றா. அவகிட்ட போய் அட்வான்ஸ் கொடுத்துருப்போம் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? என்ன அவனை வேற ஊரால ஒன்றும் மண்ணுமா பழகிருக்கோம். அவகிட்ட காசு கேட்கறதுக்கு எனக்கு முடியல. அவளே கொடுப்பா. பணத்தினால தாண்டி நிறைய குடும்பம் பிரிஞ்சு போயிருக்குது, நிறைய நட்புலாம் முறிஞ்சு போயிருக்குது. பண விஷயத்துல மட்டும் எப்பயுமே கரெக்டாக பேசிக்கணும். பண விஷயத்துல வந்து விட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கேன், கடைசியில் மனஸ்தாபத்தை தான் முடியும். அதெல்லாம் ஒன்றும் முடியாது. போங்க போங்க, சொன்ன வேலையை போய் முடிச்சிட்டு வாங்க. மழை வரதுக்கு முன்னாடி. என்னைக்கு நான் சொல்ற பச்சு நீ கேட்டிருக்கா? தள்ளு.
அந்த காலத்துல ஆடி மாசம் வந்து புது கல்யாண ஜோடிங்க தனித்தனியா பிரிச்சு வச்சிருவாங்க. இங்க என்னடா புதுசா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. எம்மா யாரா இதெல்லாம் பண்ணிருப்பாங்க? உங்க வேலைய பாருங்க. நோடி சச்சலா போய் மொழி எழுதணுமா, சாப்பிட்டமா நல்லா அந்த மாதிரி இருக்கணும். தேவையில்லாத பேச்ச பேசக்கூடாது. வாயை பத்தியா கல்யாணம் பண்ணி வரும்போது பேசுறது பக்கத்துல என்ன கூட கேட்காது. இப்ப பாரு 7 ஊருக்கு கேட்க முடியுது. அவ்வளவு பெரிய வாயை பெருகுது. எல்லாம் உங்ககிட்ட கத்தி கத்திதா. ஆமா நான் தான் கதை சொல்றேன் உன்ன. போனமா வந்த மாதிரி இருங்க. எங்க கதை பேசினீங்க. வாழமத்த எடுத்துன்னு போறதுக்கு என்ன வண்டி இங்க அரேஞ்ச் பண்ணி போங்க. சின்னத்துல இருக்கான். அவனுக்கு ஃபோன் பண்ணா வருவான். குட்டியை நேரத்துக்குன்னு அதுல ஏத்தின்னு போய் இறக்கிட்டு வரேன். இறக்கிட்டு மட்டும் வராதீங்க. கட்டி வச்சுட்டு வாங்க. 10 பைசா இன்னும் காசு வாங்கல. வாய் மட்டும் நல்லா வாயிடுவா. நம்ம கிட்ட தான் வாயிடுவா. வேற யாருக்கிட்டையும் வாயிட மாட்டா. இந்த பொண்ணு எங்க போனா? துணி கடைக்கு போலான்னு பார்த்தா மழை வர மாதிரி இருக்கு. போலாமா வேணாமா? இன்னைக்கு விட்டா எப்படி நாளைக்கு போக முடியாது. நாளைக்கு சட்டத்துல போய் உட்காந்து கரெக்டா இருக்கும். இவ்வளவுதான் குரல் கேக்குது. இவ்வளவுதான் படிச்சு இருக்கா போறேன். எடி அனிதா துணி வாங்கிறதுக்கு போலாமா வேணாமா? காதுல போன மாட்டி வச்சிருக்கால. இன்னைக்கு ஃபுல்லா கத்தனால அவ காதுல கேட்காது. எடி உங்ககிட்ட தானே பேசுறீங்க. காது கேட்கல உனக்கு? செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே. வீட்டுக்கு மகாலட்சுமியே வந்துட்டா. இன்னும் ஒரு வாரத்தில் கண்ணு போட்டுடும். அதுக்கப்புறம் பாலுக்கு நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம திருவிழையே சொல்லி வைக்கணும். யாராவது பால் வேணும் முன்னாடி சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு கண்ணு போட்டு தான் பால் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். நீ வந்து மாசத்துக்கு ஒரு குட்டியா போடுற. ஒரு குட்டியா போட்டு வீடு ஃபுல்லா மாடா இருக்கணும். அப்படி ஒரு பால் பண்ணியே நான் வச்சிடணும். இவன் யார்கிட்ட பேசினக்கா? மாடு வேணும் வச்சுக்கிறேன். ஏன்னா அவளுக்கு இந்த தேவையில்லாத வேலை என்ன இதெல்லாம்? ஏமா உனக்கு கண்ணா ஆபரேஷன் பண்ணி கூட கண்ணு தெரியலையா? மாடு வேணும் வச்சுக்கிறேன். என்ன உன் பொண்டாட்டி வீட்டில் இருக்க வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டா? அவளுக்கு ஒரு மாடு வேற வேணும் கொடுத்துருக்கியா? ஏன் எங்களை குடும்பம் பார்த்தது பார்த்தாதுன்னு இப்போ மாடு வேற குடும்பம் பார்த்ததுக்கா சொத்தன் இல்லாம? ஏமா அதெல்லாம் ஒன்றும் குடும்பப்படுத்த மாட்டேமா. நான் பார்த்துப்போம் மாட்டேன். ஆமா உனக்கு சாமான் துறக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு வீட்டை பெருக்கிறதுக்கு இதுக்கே நேரம் பத்தாது. சும்மா இருக்க சொல்லிட்டு இப்போ மாடு வேணும் வச்சிருக்கியா? ஏமா என் ஃப்ரெண்டு ஊருக்கு போறானா பார்த்துக்கோ சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்கா. ஊர்ல இருந்து வந்த பிறகு திரும்பி வாங்கி போனா. வேற யாருன்னா கொடுத்து போனதுன்னு நீ முன்னாடி தேடி கொடுத்து போயிருக்கானே. ஆமா இந்த மாடு வளர்த்ததே நான் ப்ராக்டிஸ் பண்ண போறேன். மாடு எப்படி வளர்க்குதுன்னு முதல்ல சாணி எல்லாம் தெரியுமா? ஏமா அதெல்லாம் பெரிய விஷயமா அது. அதெல்லாம் நல்லா ஆடிடுவேன். சரி சாணி எல்லாம் போறது நீ எனக்கு வந்தது இப்படியும் அம்மா கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டேன். ஃப்ரெண்டு சும்மா கொடுத்துட்டு போயிருக்கானு. நான் தான் காசு கொடுத்து வாங்கி வந்து வச்சிருக்கேன்னு தெரிஞ்சிருந்து வச்சுக்கேன். அவ்வளவுதான். ஏன்னா மாடு பார்த்தா கண்ணு போடுற மாதிரி இருக்குதுடா. ஆமாம்மா ஒரு வாரத்தில் கண்ணு போட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உனக்கு பிரசவம் பார்க்க தெரியுமா? எது பிரசவம் பார்க்கணுமா? அதுக்குள்ள டாக்டர் இருக்காங்கம்மா. ஃபோன் பண்ண வருவாங்க. அச்சோ உங்ககிட்ட இந்த மாடு மாட்டிக்கிச்சே. அம்மா புள்ளி என்ன மீட்டிங் போட்டுருக்காங்க? ஏன்னா மாடு கண்ணு போட்டுச்சுன்னா காலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து பால் கறக்கணும். கண்ணுக்குட்டியை வந்து மண்ணு தெரியாம பாத்துக்கணும். அதெல்லாம் உனக்கு தெரியுமா? எது காலை 4 மணிக்கு எதுக்குமா? தினமும் 4 மணி தான் எழுதுக்கிறேன். அதெல்லாம் கஷ்டமா என்ன? பார்க்க தானே போற மாட்டேன். எங்க மாடு வாங்கி வந்துட்டீங்க சொன்ன மாதிரியே? ஐயோ வேற வந்துட்டா. ஆமா வாங்கி வந்துட்டேன். ஏன்னா உன் ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொன்னேன். வாங்கி வந்துட்டாங்க கேக்குறா? ஃப்ரெண்டு கொடுப்பான் நான் வாங்கி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். காசு கொடுத்து ஒன்றும் வாங்கி வரல. சரி மாடு நல்லா தாங்க இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெள்ளை கலர் வேணதுக்கு பேர். சரிங்க தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தைலம் மட்டும் எடுத்துன்னு வாங்களா? தைலம் காலி ஆயிடுச்சுமா. நேற்று எது கடைக்கு போய் வாங்கினேன். சரிங்க சீக்கிரம் வாங்க. ஆமா மகாராணிக்கு வேலை செய்யறதுக்கே எனக்கு நேரம் பத்தாது. அவன் இந்த மாடை பத்து பண்ணா இல்ல அந்த மாடை பத்து பண்ண தெரியல. அத்தை மாடு கிட்ட எல்லாம் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க அத்தை. இன்னும் யாருமா சொன்னா? நான் இந்த மாடை சொன்ன நான் பெற்று வச்சுக்கிறேன் அந்த மாடை. ஏமா நம்ம வாயம் சும்மா இருக்க மாட்டேங்குது. யாருன்னா பின்ன போங்க. சொல்ல தாய் போய் பார்த்துட்டு வரலாம். 10 மணி நாளைக்கு கல்யாணம் வச்சுக்கிறா. எங்க உங்க அம்மாக்கு குழப்பம் பாத்தீங்களா? என்ன மாடுன்னு சொல்லிட்டு போறாங்க. நீங்க பாட்டு கும்மனு நின்று இருக்கீங்க. அவங்க சொன்ன மாதிரி நீ மாடுதாமா? என்ன வாய் ரொம்ப நீளுதே. இப்போ மாடுனா நம்ம பசு மாடு என்ன சொல்லுவோம்? மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவோம். லட்சுமின்னு. அப்போ வந்து மாடுனா லட்சுமி தானே அர்த்தம். நீ இந்த வீட்டுக்கு வந்தா மகாலட்சுமி. அப்போ நீங்க மாடு ஒன்று தானே. அதான் எங்க அம்மா சொல்லிட்டு போறாங்க. அதுக்குலாம் போய் கோச்சிக்கலாமா? உன்ன மகாலட்சுமின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீ பெருமை தான் படணும். அப்படியே சொல்றீங்க? ஆமா நீ இந்த வீட்டுக்கு வந்த கோமாதா. கோமாதா எங்கள் குலமாதா கோமாதா. மூஞ்சி நேரா புகழாதீங்க. என்னெல்லாம் சொல்லி சமாளிக்க வேண்டியதா இருக்குது. எங்க அம்மா இங்க வாய் வச்சு சும்மா இருக்குதா? ஏங்க தைலம் வாங்கி சீக்கிரம் வாங்க. வேற ஏதாவது வேணுமா? ஏங்க முகத்துக்கு போடுற க்ரீம் காலியாகி போச்சு. அதுவும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்மை காலியாச்சு. அப்புறம் பவுடர் இது 3 வாங்கிக்கோங்க. பெரிய பெரிய டப்பா வாங்கிக்கோங்க. சரிம்மா அரிசி இருக்கா இல்ல காலியாச்சுன்னு பாத்தியா? ஆமா நான் தான் தினமும் சமைக்கிறேன். என்ன வந்து கேளுங்க. அரிசி காலியாச்சா பருப்பு காலியாச்சா என்ன காலியாச்சா நீங்க தான் செய்வீங்க. உங்களுக்கு தானே தெரியும். அதுவும் கரெக்ட் தான். எனக்கு தானே தெரியும். நீங்களும் சமையலுக்கு ரொம்ப பக்கம் போனா தானே தெரியும் உங்களுக்கு. அங்க என்ன இருக்கு? சக்கரை இருக்கா பருப்பு இருக்கா அரிசி இருக்கா என்ன இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். எது இல்லைன்னு பார்த்து வாங்கி வந்து வைங்க. சரிம்மா வலைய விரிச்சு வச்சு அதுல போய் நானே மாட்டேக்கிட்டேன். ஏங்க என்னன்னு தெரியலையா? என்னம்மா சொல்லுமா. அப்படியே என்ன ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துருங்க. ஐயோ மறந்தே போயிட்டேன். என்ன பெல் அடிச்சிட்டு இருப்பாங்க ஸ்கூல்ல. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க. உங்க அம்மா கிட்ட கதை நின்னு பேசினீங்க. போங்க சீக்கிரம் போங்க. என்ன ஸ்கூல் தண்ணி வந்திருப்ப நீ உன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஏன் வரும்போது அப்படியே கூட்டு வர வேண்டியதானே? நான் மறந்துட்டேன். அது பெரிய விஷயமா போய் கூட்டினாங்க போங்க. குழந்தை மேல எவ்வளவு அக்கறை பத்தியா? எல்லாம் எங்க அப்பா சொன்னோம். எங்க அப்பா தானே இந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சான். அவன் போய் சேர்ந்துட்டான். நான் மாட்டிக்கினேன். என்ன முனையிலே போறீங்க? ஒண்ணு இல்லம்மா வரும்போது வழக்க பஜ்ஜி வாங்கினாரேனே. நல்லா சூடா வாங்கினாங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு போறதுக்கு வரை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். பட்டு புடவைலாம் அயன் பண்ணுறதுக்கு கொடுக்கணும். ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்கோம். அதை வேணா சொல்லணும். ஒரு ஐப்ரோ ட்ரிம் பண்ணணும் பார்த்தேன். அந்த பியூட்டி பார்லர் பொண்ணு எங்கேயோ ஊருக்கு போயிட்டு இருக்குது. அசிங்கமாக இருக்குது. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. நம்மளே பிளேடு எடுத்து வேணா சீவிக்கலாமா? ஐயோ வேணாம் ஏற்கனவே ஒரு வாட்டி சீவியே ஒரு புருவம் காணாமல் போனது போதும். புருவம் இல்லைன்னா கல்யாணத்தில் அசிங்கமாக இருக்கும். சரி எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அங்கே எங்கேயாவது பியூட்டி பார்லர் இருக்கான்னு பார்த்து ஐப்ரோ ட்ரிம் பண்ணிக்க வேண்டியதான். இவர் போயிட்டாரா? லிப்ஸ்டிக் மறந்து போயிட்டேன். அச்சோ லிப்ஸ்டிக் வேற கொஞ்சம் தான் இருக்குது. மேக்கப் இல்லைன்னா நம்ம மூஞ்சி நம்மளாலே பார்க்க முடியாது. எப்படி கல்யாணத்துக்கு போகிறது?
கிஃப்ட்டுக்கு இல்லாம அதுக்கு தான் இந்த மனுஷனை கடைக்கு கூட்டின்னு போயா தேவையானதெல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கூட்டின்னு போறேன் நாளைக்கு கூட்டின்னு போறேன்னு கல்யாணமே வந்துச்சு. பேசாம நம்ம மட்டுமே தனியா போயிருக்கணும். அதுக்கு தான் யாரையும் நம்ப கூடாது.